இதை மொண்டு கொள்ள ஒன்றும் இல்லை. இதுதான் அறிவுபூர்வமானது. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது நம்முடைய சுய ஞானம் நம்மை சொல்லும், நமக்கு இது நமக்கு வராது, இது நம்மளால் செய்ய முடியாது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது இதற்கு நான் பாத்திரனா, இதை என்னால் செய்ய முடியுமா, இப்படி மனித மூளைகள் அது சரியாக தான் இருக்கும். அவள் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. அவள் சொன்னால் கிணறு ஆழம், மொண்டு கொள்ள தண்ணி இல்லை, அது சரியான காரியம்தான். ஆனால் தன் கிட்ட நிற்கிறது தேவன் என்பதையும், தான் நிற்கிற இடம் ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்று என்பதையும் அவள் அறியாது போனாள். மூன்றாவதாக, அந்த தண்ணீரை எப்படி பெற்றுக்கொள்வது, நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 1 யோவான் 5:20, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று. அந்த மெய்யான தேவன் நித்திய ஜீவன் உள்ளவர் தனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை தருவார் என்பதை அவள் ஆரம்பத்தில் அறியாமல் போனாள். யோவான் 11:25 சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் அந்த மகளுக்கு அந்த நாளிலே இல்லாமல் போனது. அவள் கண்கள் சொருகி இருந்தது. அவளுக்கு தன் முன்னால் நிற்கிற தேவன் யார் என்று தெரியவில்லை. அவள் ஒரு பாமர பெண்ணாக இருந்தாள். அவளை சிநேகிக்க யாரும் இல்லை, அவளை அக்செப்ட் பண்ண யாரும் இல்லை. அவள் தண்ணி எடுக்க வந்த நேரம் என்னன்னா 6 மணி நேரம் என்று சொல்லுகிறது. அது ஒரு உச்சி வெயில் உள்ள நேரம். தண்ணி எடுக்க வர்றவங்க ஒரு நேரம் காலையில் வருவாங்க, இல்லைன்னா ஈவினிங் வருவாங்க. ஆனால் இவ சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்ததுனால யாரும் இல்லாத அந்த நேரத்தில் வந்தா. அந்த யாரும் இல்லாத நேரத்தில் வந்த அந்த பெண்ணை சந்திக்க கர்த்தர் அவருக்கு முன்னாலே ஆயத்தமாக இருக்கிறாரு. இன்னைக்கு தேவ ஜனங்கள், நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சர்ச்சில் ஒரு ஆவலோடு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தேவ வார்த்தையை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், எப்படி என்னோடு தேவன் இடர்படுவார் என்று வந்திருக்கிறீங்க. அன்பான தேவ ஜனமே, நீங்கள் வருவதற்கு முன்பே உங்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியும் முன்பே உங்களை அறிந்த தேவன் உங்களுக்கு முன்பாகவே இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு பேச ஆவலாக இருக்கிறார். அவரை அறிய உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீரானால் உங்களுக்கு அவர் பெரியவராக தெரிவார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார். இன்னொரு காரியம் அவளுக்கு தெரியலை, யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது யாக்கோபு, ஏன்னா அந்த கிணறை தோண்டினவர் யாக்கோபு. அந்த கிணறை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தாரு. யோசேப்பு ஒரு கனி தருகிற செடி. அந்த யோசேப்பு யாக்கோபினுடைய அந்த மிருக ஜீவன்களும் அவர்களுடைய சந்ததிகளும் அந்த கிணற்றிலே தண்ணி குடித்தாங்க. அவ்வளோதான் தெரியும். அந்த தண்ணி அந்த ஊருக்கு, நாங்கள் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தோம், அங்கே ஒரு ஊற்று இருக்கும். அந்த ஊற்று தான் அந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கொடுக்குற இடம். அதனால் அவள் யாக்கோபை பற்றி தெரிந்திருந்தா. அப்போ யாக்கோபு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போனார். நீரோ ஒரு வாலிபர், ஒரு 30-31 வயசு வாலிபர். நீர் அந்த யாக்கோபை விட பெரியவரா? அது நியாயமான சந்தேகம் இல்லையா? யாக்கோபின் மூலமாக ஆசீர்வாதம் கடந்து வருகிறது என்று அவளுக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து என்று அவளுக்கு தெரியாமல் போனது. இந்த இயேசு ஒரு நாளில் என் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட போகிறார், அந்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும் என்ற வெளிப்பாடு அவளுக்கு தெரியாமல் போயிருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பிரதியுத்தரமாக 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். உடனே அந்த ஸ்திரீ பாருங்க, இவ்வளோ நேரம் அவளுடைய உலக பிரகாரமான சந்தேகங்கள், அவளுடைய ஜாதி, அவளுடைய அறிவு, அவளுடைய அதாவது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நம்ம எப்போவுமே ஒரு சுவிசேஷம் சொல்ல போகிறோன்னா, நான் ஒரு கேத்தலிக் பின்னணியிலேருந்து வந்தவன். அப்போ இந்த கேத்தலிக் பின்னணியில் உள்ளவங்களை நம்ம ஈஸியாக அணுகுவோம்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். போய் நம்ம பேச போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பைபிள் படிக்கிறாங்க, எவ்வளோ ஜெப கூட்டத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபமால சொல்கிறாங்க, இதை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அந்த அறிவுகள் இவ்வளவு நேரம் அவளுக்கு தெரிந்ததை, எனக்கு யாக்கோபு தெரியும், இந்த கிணறு ஆழம் தெரியும், எல்லாம் சொல்கிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்ன உடனே அவளை தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவருக்கு நான் மிக சமீபமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய இருதயங்கள் இந்த தாழ்த்த, ஒரு சின்ன தாழ்வு தான், அதை தாழ்த்த மனதில்லாத எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்களேன். இவ சொல்கிற ஆண்டவர் சொன்ன உடனே
தன்னுடைய எல்லா டவுட்டையும் விட்டுட்டு உடனே சொல்கிறா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். உடனே சரண்டர். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உடனே அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எத்தனை நேரம் நம்ம வேதம் வாசிக்கும்போது, எத்தனை நேரம் நம்ம தியானிக்கும்போது தேவன் நம்முடைய தவறுகளை, நாம் செய்த மீறுதல்களை, நம்ம அவரை துக்கப்படுத்தின காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மண்டிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்ல எவ்வளோ நாள் நம்ம ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். இல்லாட்டி எவ்வளவு நேரம் அதற்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இதனால தான் நான் இதை செய்தேன், அப்படி இருந்ததுனால தான் நான் இதை செய்தேன் அப்படி என்று நம்ம சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் சொன்ன உடனே அவ சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். உடனே அவளுக்கு ஒரு டவுட் வருது. அவர் தீர்க்கதரிசின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. உடனே அவளுக்கு ஒரு டவுட் வருது. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். உடனே பாரம்பரியம். முதல்ல இருந்த டவுட்டெல்லாம் அப்பா, ஜாதி, இது, அறிவு, சந்தேகம். இப்போ உடனே பாரம்பரியம் வந்துடுது. எங்கள் ஆட்கள் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், மலையிலே தொழுது கொண்டு வந்தோம், நீங்கள் எருசலேமிலே ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அப்போ நீ தீர்க்கதரிசின்னு எனக்கு தெரியும், நான் உண்மை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் மலைக்கு போக முடியாது, இனிமே எருசலேம் தேவாலயத்தில் வரணுமே. டவுட்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நேரடி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நமக்கு அநேக தரம் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டாலும், தேவன் நம்மோடு இடர்பட்டாலும், வசனங்கள் நமக்கு தெளிவாய் வந்தாலும், எத்தனை பேருக்கு நம்முடைய பாரம்பரியங்கள், நாம் சுகமாக இருக்கிறது, அதாவது கம்ஃபர்டபுள் ஜோன், அங்கே இருந்துட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. ஊர் கட்டுப்பாடு, உலகம் என்ன சொல்லும், ஐயோ நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா இவ வெள்ளைச்சேலை கட்டிட்டு ஓடுவா, நான் இப்போ நல்லா உடுத்தி அழகாக இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னா நான் இதெல்லாம் விட்டு கொடுக்கப்படும். இப்படியான சின்ன சின்ன காரியங்கள் தேவனை ருசி பார்க்க எவ்வளவு விதத்தில் நமக்கு தடையாக இருந்திருக்கிறது. அதே டவுட்டை தான் இவ கேட்குறா. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஒரு காலத்தில் யூத ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா எருசலேம் தேவாலயத்திற்கு போவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க, அங்கே பலியிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி நம் பாவத்தை மன்னித்த போது எங்கும் தொழுது கொள்ளும்படியாக, இந்த தேவாலயத்திலே நாம் ஒன்று கூடி தொழுது கொள்ளும்படியாக, இயேசுவின் நாமத்திலே முழங்கால்களை முழக்கும் போது அந்த ஸ்தலத்திலே தேவன் நம்மோடு வாசம் செய்கிறவராய் இருக்கும்படியாக இந்த தேவ வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு உண்மையாக்கி கொடுத்திருக்கிறார் அல்லவா. எங்கும் தொழுது கொள்ளும்படியாக, எருசலேம் தேவாலயத்தில் அல்ல, நான் எங்கும், என்னுடைய நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ, என்னுடைய நாமத்தினால் யார் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நான் அங்கு இருப்பேன் என்று சொல்லுகிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும், உண்மை சத்தியம் அது இயேசுவை மாத்திரம் இயேசுன்னு சொல்லக்கூடாது, ஆவியோடும் அந்த சத்தியமாகிய இயேசுவோடும் நாம் தொழுது கொள்ளும்போது இதுவே புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு நாடுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆவியின் கனிகளுக்கு பிரயாசப்படுங்க, ஆவியின் வரங்களுக்கு பிரயாசப்படுங்க. அந்த நிலையிலே நின்று கொள்ளாதுங்க. ஞானப்பாலை குடிப்பவர்களாக இல்லாமல் வேத வசனத்திலே வளர்ந்து பெருகி கர்த்தருடைய ஞானத்திலே தெளிவாகுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இங்கே பாருங்க, இந்த ஸ்திரீயானவள் உடனே சொல்றா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். இவளுக்கு ஒரு சின்ன ஞானம் இருக்குது, மேசியா வருவாருன்னு. ஆனால் அதை என்லைட் பண்ண அவளுக்கு தெரியலை.
இப்போ பாருங்க, அக்செப்ட் பண்ண உடனே அவளுக்குள்ள புதைந்திருந்த அந்த ஒரு வெளிப்பாடு வெளியே வருது. மேசியா என்பவர், கிறிஸ்து என்பவர் வருவார்னு அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இப்போ பாருங்க, இவரை தீர்க்கதரிசியாக கண்டுட்டவ தனக்குள்ளே இருக்கிற புதைந்திருக்கிற ஞானங்களை கொண்டு வரா, கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்த அறிவுகளை. உடனே மேசியான்னு சொல்கிறாரு, மேசியா வருவாருன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறா, மேசியா எனக்கு எல்லா காரியத்தையும் அறிவிப்பாருன்னு தெரியும். இப்போ நீங்களும் எனக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டீங்க, எனக்கு இருந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க ஆண்டவரேன்னு. அப்போது கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நாம் நம்முடைய வேத வெளிப்பாடுகளிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை, ஞானங்களை, அறிவுகளை கர்த்தரிடத்திலே சொல்லும்போது, அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை நம்முடைய ஜெபத்திலே நாம் வெளிப்படுத்தும் போது, கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம எந்த தேவைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த நீடு நமக்கு, அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் உலகத்தின் காரியமாக இருந்தாலும், தேவன் அதற்கு அந்த நாளிலே நமக்கு அவரை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்திரீ தேவனை அறிந்து கொண்ட உடனே, அவரை மேசியா என்று தெரிந்து கொண்ட உடனே அவள் மௌனமாக இருக்கவில்லை. எந்த ஊருக்கு பயந்து, எந்த ஜனங்களுக்கு பயந்து மத்தியான வேளையிலே தண்ணி எடுக்க வந்தாளோ பாருங்க, தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பு, வேதனை, பாவம் நிறைந்தது என்று மற்றவர்களுக்கு மறைத்து மறைத்து வாழ்கிறோமோ, கர்த்தரை அறிந்து கொள்ளும்போது, அந்த ரட்சிப்பை நாம் ருசி பார்க்கும்போது, அதே வெட்கங்கள், அதே வேதனைகள் நமக்கு சாட்சியாய் மாறி விடுகிறது. எத்தனை பேர், நான் குடித்துட்டு இருந்தேன், வெறித்துட்டு இருந்தேன், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், அது ஒரு காலத்தில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேதனை, வெட்கம், ஒரு என்ன சொல்கிறது, ஷேம்ஃபுல் லைஃப். ஆனால் கர்த்தருக்குள்ளே வரும்போது, தேவன் அவர்களை ரட்சித்து பயன்படுத்தும் போது, ஒரு மைக்கை எடுத்துட்டு எவ்வளவு ஒரு பெரிய உரத்த சத்தத்தோட அதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுகிறாங்க பாருங்க. அப்போ கர்த்தருக்கு முன்பாக உள்ள வாழ்க்கை கர்த்தருக்குள் வரும்போது அது எப்படி ஒரு சாட்சியாக பின்னால் மாறுது. இந்த ஸ்திரீ உடனே ஊருக்குள்ளே போய் சொல்கிறா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருத்தர் வெளிப்படுத்தினார், அவரே கிறிஸ்து, நீங்கள் வந்து பாருங்கள்ன்றா. பாருங்க, ஒரு மறைவான வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு சுவிசேஷகராக மாறி போனா. அவ சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள், அவள் தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இங்கே பாருங்க, இதே சகோதரியை குறித்து தான் எவ்வளோ பேசியிருப்பாங்க. கர்த்தர் அவளுக்குள் வந்த உடனே அவள் சொன்ன சாட்சியின் நிமித்தம் அநேகர், கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களாம். பாருங்க, முதல் யூதர்களுக்கு புறம்பாக சமாரியாவில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது ஒரு எப்படி வாழ்ந்தாள் என்று தெரியவில்லை. நம்ம சொல்கிறோம் 5 புருஷர் 6 புருஷர், அதனாலேருந்து ஒரு கற்பனை நமக்குள்ளாக வருது. ஆனால் அந்த ஸ்திரீயை கொண்டு தேவன் வேதத்தை பிரசங்கிக்கிறவளாக பயன்படுத்தினார். இன்று இருக்கிற அன்பான சகோதரிகளே, உங்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் வரும்போது உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மேலாக உயர்த்துவார். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான் சொன்னது போல் ஒரு கேத்தலிக் பின்னணியில் வந்தேன். நான் படித்த இன்ஸ்டியூட் ஒரு சிஎஸ்ஐ இன்ஸ்டியூட்டு. நான் அங்கே சிஎஸ்ஐ சாப்பலுக்குள்ளே போகும்போது நான் சொல்லுவேன், நான் இந்த சாப்பலுக்குள்ளே வரமாட்டேன், ஏன்னா நான் ஒரு கேத்தலிக், நான் கேத்தலிக் கோயிலுக்கு தான் போவேன். அப்படி என் கண்கள் மூடப்பட்டிருந்தது. அங்கே 2 இடத்துலையும் இயேசு தான் இருக்கிறாரு, இயேசுவை தான் நம்ம கூப்பிடுறோம். தட் டினாமினேஷன் கேத்தலிக் சிஎஸ்ஐ, அதுக்கே நான் இணைந்து கொடுக்காத ஒருத்தி. என் வாழ்க்கையின் நெருக்கத்திலே என்னை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, என் சக்திக்கு மீறியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தபோது 5 மாத குழந்தையை விட்டு நான் மஸ்கட் என்ற ஒரு தேசத்திலே, நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால அங்கே ஒரு வேலையை எடுத்துகிட்டு போனேன். லிட்ரலி அது ஒரு மேரேஜ் பிரேக் டவுன் தான். அதை எனக்கு சொல்ல தைரியம் இல்லாததுனால வேலையை எடுத்துக்கொண்டு நான் வெளிநாடு சென்றேன். அங்கு செல்லும்போது
கர்த்தர் என்னை தொட்டார். நான் எந்த அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவித்தோனோ அந்த அன்பை கொடுத்து என்னை கர்த்தர் தொட்டார். அப்போ எனக்கு தெரியாது, என்னை தேவன் தொடும்போது என்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு பேதை, என் வீட்டில் நான் கடைசி பிள்ளை. சொல்லுவாங்கல்ல, தகப்பன் வீட்டில் நான் சிறியவனும் எளியவனும் ஆனேன்னு, அந்த மாதிரி ஒரு பெண். அப்போது என்னை கொண்டு தேவன் என்ன முன்குறித்திருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆஸ்திரேலியா தேசத்திலே ஒரு சபை உருவாகிறதை தேவன் திட்டமாக வைத்திருந்தார். அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரங்களாக போதகரை எடுத்து பல தேசங்களுக்கு கொண்டு செல்லும்படியாக தேவன் கிருபை வைத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக இருக்காதேங்க. நம்மை தெரிந்து கொண்டதை குறித்து அலட்சியமாக எண்ணாதிருங்க. தேவஜனமே, உங்களை ரட்சித்ததின் நோக்கம் உண்டு. அவர் உங்களுக்கு பாராட்டின ஈவு மிக பெரியது. அதனால் இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பமாக இப்போ நாங்கள் உள்ளே வரும்போது 2 ஸ்லிப்பு கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்களுடைய 5 பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்கன்னு ரொம்ப எனக்கு உற்சாகமாக இருந்தது. நான் அதை ரொம்ப நாளாக விட்டுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது உடனே ஆண்டவருடைய அன்பை ருசித்த உடனே ஒரு ஸ்லிப்பை எடுத்து முதல்ல என் கணவர் பேர், அப்புறம் எங்கள் அப்பா அதற்குள்ளே இறந்துட்டார், என் மாமனார் பேர், மாமியார் பேர், எங்கள் அம்மா பேர், என் சகோதரிகள் பேர், சகோதரன் பேர் எல்லாம் எழுதி வைத்து ஜெபிப்பேன். எப்போ அப்போஸ்தலர் 1:8 சொல்லுவது போல, முதலாவது நம்ம இருக்கிற நம்ம குடும்பத்தை நம்ம தேடாமல் நம்ம வெளியில் ஓடி போயிட முடியாது. அதனால் அந்த பேர்களை எழுதி வைத்து 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 ஜெபிப்பேன். ஜெபிக்கும்போது அந்த ஆர்டர் படியாகவே கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டார். என் கணவர் ரட்சிக்கப்பட 5 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நான் என் கணவருக்கு ஒரு ரட்சிப்பை தான் கேட்டேன். ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலவாக அதிகமாய் செய்கிற தேவன் ஒரு ஊழியக்காரராக எடுத்து பயன்படுத்தினார். என் மகனை ஒரு ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமவும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு என் 2 வயது பேர்த்தி கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்போது அவ்வளவு சந்தோஷமாக தொழுது கொள்ளுவா. அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவ ஜனங்களே, உங்கள் ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் தீர்மானத்தை குறித்து அலட்சியமாக இருக்காதீங்க. உங்கள் பேரை உண்மையாக சின்சியராக எழுதி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்படி கேட்காமல் போயிட்டாருன்னு உங்களுக்கு நினச்சாலும் நீங்கள் பரகோலத்தில் போய் நிற்கும்போது, ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன்ப்பா, நான் உண்மையாக உமக்கு ஜெபித்தேன், எனக்கு நீர் கொடுத்த குடும்பத்தையும் என்னை சுற்றி இருந்தவர்களையும் குறித்து நான் எழுதி வைத்து ஜெபித்தேன் ராஜா, நான் குற்றமற்றவள் என்று நீங்கள் சொல்லலாம் இல்லையா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா, இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அல்லேலூயா என்று சொல்லுங்க. தேவனுடைய நாமத்திற்கு எல்லா கனமும் துதியும் ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையானவர்களே, கடந்த வாரமும் நல்ல ஒரு ஆத்தும பாரத்தை குறித்து தான் ஒரு வார்த்தையை சபையாருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நாளும் அன்பு தேவனுடைய மனுஷியை கொண்டு, ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு, அவள் இயேசுவை கண்டவுடனே அவள் தீர்க்கதரிசியாய் கண்டாள். முதலாவது. இரண்டாவது, அவருடைய உள்ளத்திலே மேசியாவாக அவருடைய நினைவு வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசிக் கொண்டிருக்கிறவன் நான் தான் என்று சொன்ன உடனே, அருமையானவளை, ஒதுக்கப்பட்டவள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், அவள் என்ன செய்ய, இயேசுவை அறிந்த அந்த மறு நிமிடத்திலே அவள் என்ன செய்தால் தெரியுமா? உள்ளே ஓடினாள். ஓடி, நான் ஒருவரை கண்டேன், வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைத்த பொழுது அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையானவர்களே, கடந்த வருஷத்திற்கு முந்தின வருடம் அன்பான பாஸ்டர் ஜான் பிரிட் அவர்கள், அவர் எனக்கு முன்ன பின்ன யார் எனக்கு தெரியாது, சிலோனிலிருந்து பாஸ்டர் சுரேஷ் எனக்கு ஃபோன் பண்ணுறார். பாஸ்டர் ஜான் பிரிட்டோவும் அவருடைய மனைவியும் திருவனந்தபுரத்தில் அந்த கேரளத்தில் இருக்கிறாங்க, சற்று போய் பாருங்கள்னு சொல்லி அவங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நான் உடனே உணர்ந்தேன்.
தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொன்னேன், நீங்கள் வரும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று. வருகிற வேளையில வீட்டுக்கு வந்தார்கள். அருமையான அன்பு சகோதரி சிஸ்டரும் பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்களும் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த பொழுது பாஸ்டருடைய மகள் வீட்டில் இருக்கிறாள், நிர்மலும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை சொல்ல போனால் அவங்களுடைய டைமை, அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைமை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முன்ன பின்ன தெரியாது, ஆனால் ஆவியானவர் அவங்களோடு கூட இருந்ததை நான் அறிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மகளோடும் நிர்மலோடும் பேசுகிறாங்க. பேசும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் அடுத்த வருஷத்தில் நான் வருவேன், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பார். ஒரு அள்ளி சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், அடுத்த வருஷத்தில் உங்கள் சபையில் ஒரு பெரிய ஊழியக்காரர் வருவார், அவர் இதை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த 2 வார்த்தை சாட்சியாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் ஸ்டீபன் வந்தா, பாஸ்டர் ஜான் பிரிட்டோ பாஸ்டர் என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையை பாஸ்டர் ஸ்டீவன் இந்த ஸ்டேஜில் நின்று அவர் பேசுகிறார். பேசும் பொழுது, ஆண்டோடைய பிள்ளைகளே, பாஸ்டர்மா அந்த பைபிளை படிக்க நினைக்கிறாங்க, பர்னபாஸ் படிக்க நினைக்கிறாங்க, படிக்க முடியல. ஆனால் பாஸ்டர் ஜான் பிரிட்டோ சொன்ன அந்த வார்த்தை ஜெரிட்டாவுடைய இருதயத்தில் இருந்தபடினாலும் அவளும் அந்த சைடில் இருந்தா, அவள் படிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவனுடைய ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்து வீட்டிலே இருக்கிறார். கைகள் உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை காரணம் என்ன? அன்பு சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள். 5 வருடங்கள் கணவனுக்கே தெரியாத ஒரு மறைமுகமான கிறிஸ்தவனாக இருந்தார்கள். அவங்களுடைய ஜெபம் அருமையானவர்களே அவருடைய கணவனை ரட்சித்தது. சொன்னாங்கல்ல, ஒரு துண்டை வச்சு அவங்க எழுதி எழுதி ஜெபம் பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு அவங்க வரும்பொழுது ஒரு துண்டை கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா உங்களை ஞாபகப்படுத்துவது தான், உங்களை ஞாபகப்படுத்துவது தான். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாம, அப்பா அம்மா ரட்சிக்கப்படாம, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தா, இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த துண்டை 2 காப்பி கொடுத்துருப்பாங்க. ஒரு காப்பியை எழுதி நீங்க வச்சுக்கிடுங்க பைபிள்ல, 1 எழுதி எங்க கையில தாங்க. ஏன்னா சபை உங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையிலே 5 வருட ஜெபம், குடும்பமே வேண்டாம் என்று மறைந்து வாழ்வதற்கு தான் மஸ்கட்டுக்கு போனாங்க. மஸ்கட்டுக்கு போகும் பொழுது, தூரமாக நின்ற பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவங்களை சுட்டி காட்டி உள்ளே அழைத்து, அருமையான தேவனுடைய ஆண்டவரை அவங்களை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு கணவனுக்காக ஜெபித்தார்கள். இன்னைக்கு அவருடைய கணவர், பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆஸ்திரேலியா தேசத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர்களாக கர்த்தர் பயன்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கடந்த வருஷத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்ற ஒரு தலைப்பிலே பர்னபா ஒரு கொஞ்ச நாட்கள் அந்த விசுவாச வார்த்தைகளை குறித்து பேச ஆரம்பித்தான். அதில் பாஸ்டர் வந்த பொழுதும், பாஸ்டர் ஆமென்றும் ஆமேன் என்று இதில் பிரசங்கம் பண்ணுங்கள், அந்த தலைப்பிலே பிரசங்கித்தார்கள். அநேக விழுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. நான் உங்களுக்கு எதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. நீங்கள் அருமையானவர்களே, ஒருவேளை குடும்பத்தின் மத்தியில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த பயங்கரமான நேரம், யாரும் அறியாத நேரத்தில் தண்ணீருக்குள்ள வந்தாள். அந்த பொழுது இயேசு நிற்கிறார். ஆழம் இந்த வார்த்தை பேசுகிறாள். ஆனால் இயேசுவை அறிந்ததற்கு பிறகு அவள் உள்ளே போய் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னாளே, வந்துப்பா. ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவ ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவ ஹல்லேலூயா. வந்துப்பா என்று சொன்னார். இதே போல இன்னொரு மனுஷன் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், வந்துப்பா வந்துப்பா.
அந்த சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் அவள் சொன்னாரே அவர் நிற்கிறார், ஓடி வந்து பார் என்று சொல்லி ஊரையே திரட்டி கொண்டு மேசியாவை, இயேசுவை அவள் காட்டி கொடுத்தாளே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு மனுஷன் சொல்லுகிறார். அது யார் தெரியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம் அதிலே 46ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அதற்கு பிலிப்பு வந்து பார். ஆமென். அதற்கு பிலிப்பு சொல்லுகிறான், நீ வந்து பார். யாரை பார்த்து சொல்ல? நாத்தான் வேலை என்ற ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ வந்து பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் 43ஆம் வசனத்திலிருந்து மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு எனக்கு பின் சென்று வா. பாருங்கள், புறப்பட்டு போகும் பொழுது அவர் பிலிப்பை கண்டு எனக்கு பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். சொன்னவுடனே அருமையானவர்களே, இந்த சமாரிய ஸ்திரீ எப்படி கீழ்ப்படிந்தாளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த பிலிப்பும் ஆண்டவர் அவனை கண்டவுடனே பின்பற்றி வா என்று சொன்னவுடனே அப்படியே அவர் கீழ்ப்படிந்து பின்னாக வருகிறார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊரான் ஆகிய பெத்சாயா பட்டணத்தா. அருமையானவரோடு அந்த பேதுரு அவங்க இருந்த அந்த ஊர்ல உள்ள ஒரு மனுஷன். ஆனா இயேசு அவனை கண்டவுடனே என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே. பின்பற்றி வா என்று சொன்ன உடனே இவன் என்ன செய்தான்? பின்பற்றி வந்தான். 45ஆம் வசனம். பின்பு பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இந்த சமாரிய ஸ்திரீ என்ன வார்த்தைகளை அந்த ஊருக்குள்ளே சொன்னாலோ, நான் தீர்க்கதரிசியை கண்டேன் என்று அவள் சொன்னது போல, இந்த பிலிப்பு இயேசுவை அறிந்த அந்த நேரத்திலே அவள் இயேசு நாத்தான் வேலை காண்கிறார். நாத்தான் வேலை கண்டு சொல்லுகிறார், அருமை நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தெய்வத்தை நான் கண்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தனுமாகிய இயேசுவே என்றார். கைகளை உயர்த்த சொல்லுவல் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல்லுவல் ஹல்லேலூயா. அவன் இயேசுவே நான் கண்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். சொன்ன உடனே அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றார். நான் கண்டது நீ உண்மைதான்ப்பா, நீ பார்த்தது உண்மைதான், என்னை அழைத்தது உண்மைதான். ஆனா அங்க ஏதாவது நன்மை வருமா? நீ அவர்கிட்ட போனா நன்மை வருமா? அவர்கிட்ட சென்றா நன்மை வருமா என்று சொல்லிக்கிட்டு இந்த நாத்தான் மேல் பிலிப்பை பார்த்து கேட்கிறான். அருமையானவர்களே, என்ன செய்கிறான்? என்ன சொல்கிறது? யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு தான் பிலிப்பு சொல்லுகிறான், நீ வந்து பார், உனக்கு நன்மை உண்டாகும், நீ வந்து பார் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அவன் இந்த வார்த்தையை கேட்ட நாத்தான்வேல், நன்மை உண்டாகும் என்று அழைக்கிறானே, சரி நான் போய் தான் பார்ப்போமே என்று சொல்லி அதற்கு என்ன செய்தான்? இயேசு நாத்தான் வேலை கண்டார். பாருங்கள், அழைக்கப்பட்ட பிலிப்பு மறு நிமிஷத்தில் அவன் சும்மா இருக்கவில்லை. இயேசுவை பற்றி அவருடைய தீவிரம் வருகிறது. அந்த சமாரிய ஸ்திரீயை போல இயேசுவை கண்டால் யாரும் சும்மா இருக்க முடியாது. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வந்து அப்போ நீ வந்து பார், நாசரேத்திலே நன்மை உண்டாகுமோ? நீ அதற்கு நீ வந்து பாருப்பா, நீ வந்து பார், உனக்கு நன்மை உண்டாகும், உன் வீட்டில் நன்மை உண்டாகும், நீ வந்து பார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாத்தான்வேல் கடந்து வருகிறான்.
நாத்தான் மேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, அவனை வர கண்டு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அழைத்த உடனே நாத்தான் வெளியிடையே, இது என்னை எப்படி அறிவீர்? பாருங்கள், நாத்தான் வேலுக்கு அந்த ஆண்டு சொல்லி அந்த நாத்தான் வேலை கண்டவுடனே கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இந்த நாத்தான் வேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எப்படி என்னை அறிவி? எப்படி உமக்கு தெரியும்? எப்படி உமக்கு தெரிவர்? எப்படி என்னை அறிந்தீர் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே, பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்னே, இந்த பிலிப்பு என்னை பற்றி உனக்கு சொல்லுவதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். நீ எனக்கு வேணும். அதுதான் நான் முதலாவது பிலிப்பை கண்டேன். அவனை அழைத்தவுடனே கீழ்ப்படிந்தவன் என்னை அறிந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? உன்னை சந்திப்பதற்கு வந்தான். அவன் என்னை குறித்து சொன்னான். நீ பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன் அவன் சொன்னாரே, மகனே நீ தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன் நான் உன்னை அறிந்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்குள் தீர்க்கதரிசியாகவும் ஜனங்களுக்குள் உன்னை ஒளியாக வைத்தேன் என்று அந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு பேரும் ஒரு தீர்க்கதரிசி, ஒவ்வொரு பேரும் ஒரு தீர்க்கதரிசிகள். அறிந்த தேவன் சொல்லுகிறார், நாத்தான் வேலை பார்த்து அத்திமரத்தின் கீழே இருந்த பொழுது நான் உன்னை கண்டேன். அதற்கு நாத்தான் வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன் என்று அறிகிறேன். அந்த சமாரிய ஸ்திரீ மேசியா என்று ஒரு வெளிப்பாடை கண்டாளே, இதே நாத்தான் வேல் ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், ரபி நீ தேவனுடைய குமாரன். அவருக்கு ஒரு வெளிப்பாடு கடந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பதற்கு, இயேசு யார் அவரை உண்மையாக வெளிப்படுத்துவதற்கு, ஒரு வெளிப்பாடை தருவதற்கு ஆவியானவர் அருமையான உங்களை நேசித்தபடினாலே இந்த கால வேளையிலே அன்பான தேவனுடைய மனசியை கொண்டு உங்களை கர்த்தர் நேசித்தது நிமித்தம் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. பேசி இருக்கிறார். அதனால் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடிய நாள் அல்ல. அந்த 51ஆம் வசனம் வரையிலும் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பு யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 6:5 அவன் எருசலேமுடைய சபையில் இருந்தவன். அப்போஸ்தலர் 8:5 அவன் சமாரியாவில் இருந்தவன். அப்போஸ்தலர் 8:26 வனாந்திர வழியாய் சென்றவன். இப்படிலாம் இவனை பிலிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லப்போற அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அவன் சமாரியாவிலே, அது சமாரியா சரி, சமாரியாவிலே அவன் இருக்கிற நிலைமை. ஆனா சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. கைகளை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்லுகிறேன், நீ காலையில என்னால எழும்ப முடியல, அப்படியே படுத்து கிடந்தேன், வருவனா வரமாட்டேனா எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆவியில நீ என்ன நினைச்சாலும் செய்தான். அருமையான அன்பு சகோதரி, ஆண்டோட பிள்ளைகளே, இயேசுவை அறிந்தவர்கள் வெளியே போய் சொல்லுகிறதை குறித்து, பேசுவதை குறித்து என்னுடைய காதுகளில் சத்தம் கேட்டது. ஆனா அந்த சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் வீட்டிலே வைத்து பேசுகிறார். அவள் இருக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஒற்ற வார்த்தை உனக்கு நான் தருவேன், நீ எடுத்து சொல்லு என்று ஆண்டவர் என்னோடு பேசினார்.
அந்த சமாரியா ஸ்திரீயும் வந்து பாருன்னு சொன்னாரு. ஆண்டவர் பிள்ளைகளை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில நீங்க வந்த உடனே இந்த தம்பிகிட்ட தான் கேட்டேன், எபிட்ட கேட்டேன், என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். சமாரியா ஸ்திரீ. அதில் பார்த்த உடனே சிஸ்டருடைய வாயிலிருந்து வருது, வந்து பார். இதே வார்த்தை, வந்து பார், அதற்கு ஏற்ற வார்த்தை உனக்கு தருவேன். ஏனென்றால் நான் என் ஜனத்தை நான் நேசிக்கிறேன். நான் இவர்களை கொண்டு என்னுடைய அற்புதத்தை விளங்க பண்ண போகிறேன். அதற்காக நான் அவங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன் சொல்லி ஆவியானவருடைய உள்ளத்திலே அவர் பேசினார். கைகளை உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கைகளை உயர்த்தி சொல்வலே ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை என்ன செய்ய போகிறீர்கள், காணப்போகிறீர்கள். எப்போ தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான அன்பு சகோதரி, ஆண்டவரை அறிந்த நாட்களிலிருந்து அவருடைய கணவருடைய பெயர், பெற்றோருடைய பெயர் எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டு ஜெபித்தார்களே, அந்த அறிந்தவர்கள் இதில் நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னாரே. நீ என்னை ஆண்டோட அந்த இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி அவரை பார்த்து சொன்னார், காண்பாய். அது போலவே அன்பான அன்பு சகோ பாஸ்டர் ஜான் பிளேட்டோவை கொண்டு கர்த்தர் பெரிய 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 காரியத்தை தேசத்தில் செய்கிறார். அன்பு சகோதரியை கொண்டு, அவருடைய பிள்ளைகளை கொண்டு, மருமக்கள்மார்களை கொண்டு, பேர பிள்ளைகளை கொண்டு, 2 வயசு பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்குது. ஆண்டவர் பிள்ளை, அப்படி உங்களுடைய குடும்பத்தில் நீங்க பெரிதானவைகளை காண்பீர்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுடைய குடும்பத்தில் நீங்க பெரிதானவைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறேன் என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை நான் காணணும்னு விரும்புகிறவங்கலாம் அப்படி எழுப்பி நிற்பீங்களா? என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் அப்படி எழுப்பி நில்லுங்க. ஆனா உங்களுக்கு 2 தருணத்தை நாங்க தாரோம். அந்த சமாரியா ஸ்திரீ முதலாவது இயேசுவை தீர்க்கதரிசி என்று கண்டாள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மேசியா என்ற ஒரு வெளிப்பாடு அவளுக்குள் கடந்து வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவள் இயேசுவை அறிந்த உடனே மறு நிமிஷத்திலே அவள் சும்மா இருக்கவில்லை. ஊருக்குள்ளே போய் நான் ஆண்டவருடைய என்னுடைய உண்மையை பேசினவரை கண்டேன், வந்து பார், வந்து பார் என்று சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு வந்தாளே. அதுபோல பிலிப்பும், ஓ என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைத்தார். ஆண்டு அறிந்த பிலிப்பு மறு நிமிஷம் சும்மா இருக்கவில்லை. நாத்தான் வேலை சந்திக்க போகிறார். நாத்தான் வேலை அழைத்து வருகிறார். நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் தீர்க்கதரிசி எழுதப்பட்டவரை கண்டேன், அவர் இயேசு 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 என்று சொன்னார். அவன் வந்து பார்த்த பொழுது அவன் வருகிறதை கண்டு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அழைத்த உடனே பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே என்னை எப்படி அறிவி? மகனே, பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பதாக நீ அத்திமரத்தின் கீழே இருந்த பொழுது நான் உன்னை அறிந்தேன். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நான் உன்னை கொண்டு, நீ உன் இருதயம் சுத்தமா இருக்கிறது, உன் இருதயம் உண்மையா இருக்கிறது, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இது போல நிறைய உள்ளங்கள் தேசத்தில் இருக்கிறது. நீங்க தேவை, ஒரு பிலிப்பை போல தேவை, ஒரு சமாரியா ஸ்திரீயை போல தேவைப்படுகிறீங்க, ஒரு பிலிப்பை போல தேவை. ஐயா, நான் ஒரு பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து வந்தது போல அந்த சமாரியா ஸ்திரீ ஊர்ல உள்ள எல்லாரையும் இயேசுவிடத்தில் அழைத்து வந்தது போல நாத்தான்வேல் அருமையான அந்த பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தது போல அந்த சமாரியா ஸ்திரீ ஊர்ல போய்
எல்லாரும் இயேசுவிடத்தில் அழைத்து வந்தது போல ஐயா நான் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லி இயேசுவிடத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வரணும். எனக்காக செபியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் உங்க 2 கரத்தை முழுமையுமாய் உயர்த்தி காட்டுவீர்களா? மாடியில் இருக்கக்கூடியவர்களும் கீழே இருக்கக்கூடியவர்களும் கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை போல என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது எதற்கு தெரியுமா? இயேசு உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய சித்த வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை அவர் சித்த வைத்திருக்கிறபடினாலே, உங்களை கொண்டு அற்புதத்தை அவர் செய்ய சித்த வைத்திருக்கிறபடினாலே எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, அன்பான தேவனுடைய மனுஷியை கொண்டு வந்து ஆண்டவர் சமாரியா சிறியை குறித்து பேசினீங்களப்பா. நாங்களும் ஆண்டவரே உம்மை குறித்து மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு அதற்குரிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்து அப்பான்னு சொல்லி கேளுங்க, அப்பான்னு சொல்லி கேளுங்க, அப்பான்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஐயா நானும் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லக்கூடியவங்க 1 நிமிடம் மாத்திரம் அப்படி கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். இந்த நேரத்தில் நீ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த அன்பு சிஸ்டருடைய சகோதரி, அங்க பேர் எனக்கு சிஸ்டர் வந்து ஒரு ஜெபம் எங்களுக்கு பண்ணிருக்க வாங்க. எல்லாரும் மக்களுக்காக நிற்கிறாங்க. இவங்களும் அவங்களுடைய அன்பு சகோதரி, அவங்களும் இயேசுவை அறிந்தவர்கள். வாங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்க வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே தேவக்கரம், தேவ அனுகூலம், ஹல்லேலூயா கூட ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜனங்களுக்காக ஜெபிங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரம். நான் கடவுளை அறிஞ்சதான் 20 வருஷமா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறவ. இங்கே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எனக்கு தமிழும் இங்கிலீஷும் தான் வரும். ஸ்தோத்திரம். நான் ரொம்ப இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறேன். இந்த வர்ஷிப்பு உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன். ஆண்டவர் உங்களை எப்படி அன்பு செய்கிறாரோ அந்த அன்பை நானும் உணர்ந்திருக்கிறேன், ருசிச்சிருக்கிறேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளை அறிந்தபடியால் உணர்ந்தபடியால் அவர் நமக்கு நல்ல காரியங்களை செய்கிறபடியால் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நேரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்தை எனக்கெல்லாம் இதுவரை நான் ஸ்டேஜில் ஏறினதில்லை. பட் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. நம்ம ஜெபத்தில் கடந்து செல்லலாம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி எங்கு 2-3 பேர் நாமத்தினால் சேர்ந்திருக்கிறோமோ அங்கு நீர் இருக்கிறீர் என்று சொன்னீர். எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இங்கு இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம், ருசிக்கிறோம் தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இதுவரையும் நன்றி செய்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு செய்திருக்கிறபடியால், நீர் எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை தந்திருக்கிறபடியால், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே, நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறேன் தேவாதி தேவா. சகல துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். நீர் இன்று நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நீரே வல்லவர், நல்லவர், எங்களுக்கு போதுமான தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து நீர் எங்களுக்கு அதை உணர்த்தி இருப்பதனால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் தேவாதி தேவா. துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்று இந்த வசனத்தை நாங்கள் ருசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதன்படியே நாங்களும் உம்முடைய வார்த்தையை பிறருக்கு அறிவித்து உம்முடைய வசனத்தை உம்மை அறியாதவர்களுக்கு தெரிவித்து நாங்கள் ருசித்தவைகளை பிறரும் அறிந்து ருசித்து பயனடைய செய்யும்படியாக அதற்காக எங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னையும் தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பாதத்தண்டையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சகல துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஆமென்.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு சொல்லுங்களே, அல்லேலூயா.